அக்சார் பட்டேல் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட ரோஹித் சர்மா. அவுட் சைட் ஆஃப் த பால் மட்டும்தான் வீக்னஸ் நினைச்சோம். இங்க லெக் ஸ்பின் கூட மிகப்பெரிய வீக்னஸ் ஆக இருக்கிறது நம்முடைய விராட் கோலிக்கு. வங்கதேச கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாங்க எப்படிப்பட்ட அணியா இருந்தாலும் அவங்கள தோக்கடிச்சு துவம்சம் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல இந்தியா கிட்ட தொடக்கத்திலேயே நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிட்டு அதே வாய் சொல்லி இருக்கிறது நம்முடைய நஜ்முல் சாண்டோ தான் இதை வெளிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா அவர் தான் பங்களாதேஷனுடைய கேப்டன். பீஸ்ட் மோட்ல 8வது சதத்தை நிறைவு செஞ்சாரு நம்முடைய சுப்மன் கில். இந்த சதத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு கேட்கலாம் போல சச்சின் கிட்ட. கில் போராட்ட காலத்துல நல்லாவே போராடினாரு துணை கேப்டனாக. ஆனா கூட சேர்ந்து நங்கூரம் போட்டவர் யார் தெரியுமா? கிளாசிக்கான ஒரு பேட்ஸ்மேன் KL ராகுல். பாகிஸ்தான் அணி நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டீங்க, ஆனா இந்தியா கிட்ட ஜெயிக்கணும்னா உங்களுக்கு நான் ஐடியா தரேன் அப்படின்னு முன் வந்திருக்கிறாரு பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர் ஷோயப் அக்தர். வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா எனக்கும் ஒரு நல்லது நடக்கும், உனக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா எனக்கும் ஒரு கெட்டது நடக்கும். இந்த மாதிரி ஒரு மோட்ல தான் பெவிலியன்ல இருந்து ஜேக்கர் அலியை ஃபீல்டிங் பண்ணும்பொழுது ரோஹித் சர்மா பார்த்திருக்கிறாரு. வேர்ல்டு கப்ல நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு நபர் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. தொடக்கத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு வேகத்தை கொடுப்பாருன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. வேற யாரும் இல்ல, நம்முடைய ஷமி. கேப்டன்கள்ல நம்பர் 1 பொசிஷனையும் அதுக்கப்புறமா ஹை ஸ்கோரர்ல லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்தையும் இப்போ தக்க வச்சிருக்கிறாரு நம்முடைய கேப்டன் ரோஹித் சர்மா. இந்தியா மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கப்பா, ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியாவுக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிருக்குது? நியூசிலாந்துக்கு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபில மேட்ச் நடந்தது. அதுல இந்தியா வெற்றி பெற்றது. அதனுடைய முழு நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபி பொதுவாகவே ஒரு டீமுக்கு 3 போட்டிகள் இருக்கும். அந்த 3 போட்டிகள்ல 2 போட்டிகள் ஜெயித்தால் தான் உள்ள போக முடியும். ஆல்ரெடி விராட் கோலியே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச் விளையாடும் பொழுது 8 அணிகளுமே சிறப்புடன் வலிமை பெற்ற ஒரு அணிகளாக தான் இருக்கும். இதுல தோக்கவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். அப்படி மேட்சே தோத்துட்டா பிரஷர் உண்டாகும். அந்த வகையில நாம சிறப்பா விளையாடும் போது தான் நம்மளால தக்க வைக்க முடியும் சொல்லுவாங்க. இந்த வகையில இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபில முதல் மேட்ச் நடந்தது. அந்த முதல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வங்கதேசத்தோட நமக்கு அரசியல் காரம் இருக்கிறது. ஷேக் ஹசீனாவை நாம தான் இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி சந்தேகத்துக்குள்ளாக பாக்குறாங்க. இதுல முக்கியமா வெறியோடு இருக்கிறார்கள். நாம எப்படியாவது இந்தியாவை தோற்கடிச்சே தீரணும். இதனாலதான் நஜ்முல் சாண்டோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே பல நாட்களுக்கு முன்பாகவே நாங்க எந்த டீம் எல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லா டீமுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாம இந்தியாவை 2022 நாங்க ஒரு தொடர்ல வென்று இருக்கிறோம். இப்போ அவங்க அதிகமா 50 ஓவர் கூட ஆடல, தோல்வியின் சரிவிலே இருக்கிறாங்க. நாங்க ஈஸியா அவங்களை டேக்கல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நஜ்முல் சாண்டோ சொல்லி இருந்தாரு. அந்த வகையில டாஸ் போட போன நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் நஜ்முல் சாண்டாவும் டாஸ் போட்டிருக்காங்க. டாஸ் போடும்போது டாஸ் ஜெயிச்சது பங்களாதேஷ். அப்படி டாஸ் ஜெயிச்ச உடனே அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பனிப்பொழிவு ஏற்படும் இந்த துபாய் பிட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முதல்ல ரன்னை குவிச்சுட்டு அதுக்கப்புறமா பால போட ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மா சைட்ல இருந்து என்ன சொன்னார்னா, டாஸ் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு ஃபீல்டிங் கிடைச்சது, எனக்கு டாஸ் பற்றி ஒரு கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ண போறோம், டாஸே விழுந்திருந்தாலும் அதை தான் சூஸ் பண்ணிருப்போம் அவர் நினைச்சிருக்காரு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பால் கையை விட்டு உருவோம், அப்படி உருவும் போது நாங்க ஈஸியா டேக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு. பங்களாதேஷ் தரப்புல 2 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. நம்முடைய தரப்புலயும் அதே தாங்க. நம்ம பக்கம் என்ன சக்கரவர்த்தியும் அதீப் சிங்கும் எடுக்கல. இப்படி இருக்கிற சமயத்துல 2 பேரும் போட்டி ஆரம்பிக்குது. தொடக்கத்திலே 35 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை விட்டு கொடுத்தனர் பங்களாதேஷ் அணியினர். இப்போ அந்த வாய் இருக்குல்ல, நாங்க எந்த அணிலாம் பார்க்க மாட்டோம், அடிச்சு துவம்சம் பண்ணன்னு சொன்ன வாய் தான் மேட்ச் முடிந்ததுமே நாங்க தொடக்கத்திலேயே இந்தியா கிட்ட தோத்துட்டோம், ஏன்னா அனைத்து விக்கெட்டுகளையுமே நாங்க இழந்துட்டோம். அதுவும் இல்லாம முகமது ஷமி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து ஆட்டத்தை கதி கலக்கினார். ஏன்னா 2023 வேர்ல்டு கப்ல பும்ராவை விட மிக சுவாரஸ்யமாக விளையாடியவரே ஷமி தான். அதையும் யாரும் மறக்க கூடாது. அதனால பும்ரா கீழே ஷமி மேலாம் சொல்ல வரல. இப்ப பும்ரா இல்லாதது முதுகெலும்பு இல்லாத போல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் வைக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவர் மேல நாம நம்பிக்கை வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவும் பேட்டி முடிந்ததுமே சொல்லியிருப்பாரு, நான் ஷமி கிட்ட கொடுத்தா அவர் ஓவர் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு விக்கெட்டோட தான் வருவாரு. அந்த வகையில் தான் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கிறாரு. 5 விக்கெட்டுகளை எடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபில முதல் இந்தியராக ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார். அதுவும் இல்லாம 200 விக்கெட்டுகளை சர்வதேச போட்டிகள்ல மிக விரைவாக குறைந்த போட்டிகளை எடுத்து இருக்கக்கூடிய நபர்ல 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அப்ப முதல் இடம் யாருன்னு கேக்குறீங்களா? ஸ்டார்க் தான். ஸ்டார்க் 102 மேட்ச்ல 200 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நம்முடைய ஷமி 104 மேட்ச்ல 200 விக்கெட் எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல
அர்ஷத் ராணாவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இவர் தான் பும்ராக்கு ஒரு மாற்று வீரராக இறக்கப்பட்டார். இவர் மேல பல விமர்சனம். இவரு பும்ராக்கு ஈக்குவலா? உலக தரத்திலேயே பும்ராக்கு ஈக்குவல் யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா அர்ஷத் ராணா அவரால் முடிந்ததை அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா தொடக்கத்திலே டெபியூ மேட்ச்ல 3 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். எல்லா டெபியூலையுமே, டெஸ்ட் டெபியூலையும் 3 விக்கெட், ஓடிஐ டெபியூலையும் 3 விக்கெட், T20 டெபியூலையும் 3 விக்கெட். அதே மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் இப்பதான் சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு. அப்படி இருக்கும்போது அதுலயும் 3 விக்கெட் எடுத்து தன்னுடைய தொடக்கத்து மேட்ச்லயே எல்லா இடத்துலயுமே 3 விக்கெட்டை எடுத்து அது ஒரு சாதனையா புரிஞ்சிருக்கிறாரு. அர்ஷத் ராணா மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. பயங்கரமான ஒரு போலராக தான் திகழ்கிறார். காலப்போக்கில் நடக்கிற மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய வியூகம் பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் தான். ரோஹித் சர்மா ஏன் அக்சார் பட்டேல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆமாங்க, 2 விக்கெட் எடுத்தாரு நம்முடைய அக்சார் பட்டேல். தொடர்ந்து 2 விக்கெட்டுகள், 3வது விக்கெட்டை எடுக்கக்கூடிய சூழல் அமைந்தது. அப்பதான் ஸ்லிப்ல கேட்ச் போச்சு, ஜேகர் அலியோட கேட்ச். அந்த கேட்சை பிடிக்க தவறிட்டாரு நம்முடைய ரோஹித் சர்மா. அப்போ வெறி கொண்டு தரையை போட்டு குத்திட்டு ஒரு பக்கம் மன்னிப்பையும் கேட்டுட்டாரு. பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அக்சர் பட்டேலை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல அவருக்கு விருந்து வச்சு நான் மன்னிப்பு கேட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போட்டி முடிந்ததுமே பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஏன் இவர் பெவிலியன்ல இருந்து வாழ்க்கை ஒரு வட்டம், நீ உனக்கு ஒரு நல்லதுன்னா எனக்கு ஒரு நல்லதுன்னா, உனக்கு ஒரு கெட்டதுன்னா எனக்கு ஒரு கெட்டது நடக்கும் ஏன் பார்த்தாருன்னா, ஒண்ணு இல்லைங்க, ஜேகர் அலி வந்து KL ராகுலினுடைய கேட்சை வந்து விட்டு இருப்பாரு. அதை விட்டதுனால உன் கேட்சை நான் விட்டேன், எங்க டீமோட கேட்சை நீ விட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மாதிரியான ஒரு பார்வையை பார்த்திருப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரிவை நோக்கி போயிட்டாங்க. 100 ரன்னுக்கு சுருண்டு போயிருக்கும் இந்த வங்கதேச அணி. ஆனா காப்பாற்றியது யாருன்னா அந்த ஜேகர் அலியும் தௌஹீத் ஹிர்தாய். இவர் ஒரு சதம் அடிச்சிருப்பாரு, ஜேகர் அலி ஒரு 68 ரன்களை அடித்திருப்பாரு. இந்தியாவுக்கு எதிராக வங்கதேச அணியர் 150 ரன்களை பார்ட்னர்ஷிப் போட்டு குவிச்சிருப்பாங்க. இதுதான் முதல் தடவை. அதே மாதிரி 100 ரன்னுக்கு சுருண்டு போன ஒரு பாம்பு 228 அடித்து ஒரு சராசரி இலக்கை வந்து இந்தியாவுக்கு மீட்டு கொடுத்திருப்பாங்க அந்த 2 பேர். ஆகையினாலதான் அந்த டீம் எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டியிருப்பார்கள் ஹிர்தாய் வந்து சதம் அடித்ததற்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க, சரிவை நோக்கி போன ஒரு டீம் எப்படியோ மீண்டெழுந்து வந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நாம போராடுறதுக்கான இலக்கு நமக்கு கிடைத்திருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களும் போலிங் செய்தாங்க. அந்த நேரத்துல பனிப்பொழிவு ஏற்பட்டு பால் லூஸ் ஆகும், ஸ்பின்னருக்கெல்லாம் பால் வழுக்கும்னு சொல்லிட்டு நினைச்சா, ஆனா இந்தியாவுக்கு அப்படி நடக்கல. தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிவு விழுந்தது. அந்த சரிவிலிருந்து மீண்டு காப்பாற்றியது KL ராகுல் தான். அந்த கேட்சை விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரதிபலன். இப்படி இருக்கிற பட்சத்துல 228க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ். ஆனா தொடக்கத்துல நம்முடைய ரோஹித் சர்மாவும் கில்லும் இறங்கினாங்க ஓப்பனிங். அப்படி இறங்கும்போது கில் அவர்களை விட்டுருங்க, அவர் கடைசியா நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் இல்லாம பீஸ்ட் மோட்ல 8 சதம் அடிச்சாரு, அது வேற விஷயம். ஆனால் ரோஹித் சர்மா 50 ஓவர் வேர்ல்டு கப் இருக்குல்ல, அந்த இடத்துல தனக்கான ஸ்கோரை பார்க்காம, அதாவது நான் 50 அடிக்கணும், சதம் அடிக்கணும், உள்ள இருக்கணும்ன்றதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பவர் பிளேக்குள்ள இவங்களை மாற்றி அமைச்சிடணும். அதாவது போலர்ஸ் எல்லாம் வீக் ஆயிடணும், அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாம் பொறுமையா ஆடி ரன் சேர்க்க வேண்டும். அந்த வகையில ஓங்கி ஓங்கி அடிச்சு பவர் பிளேவை க்ளோஸ் பண்ணி 100 150 எதனா ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த வகையில தான் 36 பாலுக்கு 41 ரன் 7 4 அடிச்சிருந்தாரு நம்முடைய ரோஹித் சர்மா. அந்த நேரத்துல பவர் பிளே முடியறதுக்கு 3 பாலோ 4 பாலோ தான் இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள நாம ஒரு 6 4 அடிச்சா மட்டும்தான் ரன்னை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தான் கேட்சா மாறுச்சு. அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு நம்முடைய ரோஹித் சர்மா. விராட் கோலி சொல்லவே வேணாங்க, இன்னும் ஒரு குறை வந்து இருக்கிறது. என்ன குறைனா, இந்த இடத்துல அவருக்கு அவுட் சைட் ஆஃப் த பால் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டிகள்ல எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா இங்க லெக் ஸ்பின் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 51 பந்துகளை 2024 ஃபேஸ் பண்ணி 31 ரன் அடிச்சு 5 முறை விக்கெட்டா இருக்கிறாரு இந்த லெக் ஸ்பின்ல. இதை தான் ஒரு குறையாக வைத்து, ஏன்னா இந்த மேட்ச்ல 22 ரன் ரிஷித் ஓவர்ல தான் கிட்டத்தட்ட லெக் ஸ்பின்ல அவுட் ஆகியிருக்காரு. அதுவும் மோசமான ஒரு அவுட். ஏன்னா ஆஃப் சைட்ல கட்ட ஆட போய் அது கேட்சாக மாறியது. அதுவும் சரியா படலையா வாட்ச் பண்ணலையான்றது அவருடைய கையில தான் இருக்குது. அடுத்த வர மேட்சுகள்ல எப்படி சோபிக்க போறாருன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவும் அவுட், 22 ரன்ல விராட் கோலியும் அவுட். அடுத்ததா யாரு? ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவரும் 15 ரன்கள்ல சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்து அக்சார் பட்டேல், ஏன்னா KL ராகுல் தான் வருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல அக்சார் பட்டேல் வந்து ஆச்சரியத்தை கலப்பி இருப்பாரு. ஏன்னா 8 ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டாரு. தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. பனிப்பொழிவு ஏற்பட்டு கையில் இருந்து வழிக்கு பால் போகும்னு நினைச்சா இந்த இடத்துல எல்லாமே மாறுதலா பனிப்பொழிவு ஏற்படல. பால் வந்து ஸ்விங் ஆகுது, ஒரு பக்கம் ஸ்பின்னருக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்படி இருக்கிற பட்சத்துல விக்கெட்டுகள் சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற நிலையில நம்முடைய KL ராகுல் தான் மிகப்பெரிய ஒரு நங்கூரத்தை போட்டு கில் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சுட்டு நாட் அவுட்டா தான் வெளியே போனாங்க. இதுல முக்கியமா நாம பார்க்கக்கூடிய நபர் நம்முடைய இளவரசன் இங்க சுப்மன் கில் தாங்க. துணை கேப்டனா சரியா செஞ்சிருக்கிறாரு. சீனியர் பேட்ஸ்மேன் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஒரு பக்கம் சொற்ப ரன்கள்ல தான் வெளியே போயிருக்காங்க ரோஹித் சர்மாவை தவிர்த்து. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம பொறுமையை கடைபிடிச்சு 90 வந்தவனே ஒரு 6
அடிச்சிருப்பாரு. பொறுமையை கடைபிடிச்சாரு. கிட்டத்தட்ட 85 அடிக்கும் நிலையில தான் KL ராகுலும் சுப்மன் கில்லும் ஒன்று சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்சையே திருப்பி நம் கைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப என்ன இன்னொரு பிரச்சனைனா, இந்த மேட்சை ஜெயிச்சாச்சு, நாம தான் வெற்றி, எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடும்னு நினைச்சா இந்த இடத்துல நாம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். பிகாஸ் 0.408 அப்படின்ற நெட் ரன் ரேட்டோட 2வது இடத்துல இருக்கிறோம். பிளஸ் 1.2 ரன் ரேட்டோட நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் 60 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று இருக்கிறது. இதற்கு தான் ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டீங்கப்பா, மொதல் மேட்ச் தோத்துட்டாலே அடுத்து வர 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது நீங்க அந்த அழுத்தத்தை உங்க மேல போட்டுக்க கூடாது, நீங்க எதிர்த்து அடிக்க ஆரம்பிங்க, தன்னாலேயே நம்ம மேட்ச் நம்ம கைக்கு வரும் சொல்லிட்டு ஷோயப் அக்தர் வந்து ஐடியா கொடுக்குறன்ற பேர்ல இந்தியாவை எப்படி தோக்கடிக்கணும் நான் சொல்றேன் பாரு, அது மாதிரி தான் நீங்க ஆடணும்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிட் பண்ணி ஆட சொல்லியிருக்காரு, போலர்ஸை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா 4 பவுலரை வச்சு நீங்க என்னதான் கிழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்டிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிராக அந்த ஒரு வகையில தான் அவங்க போராடினாங்க. அங்க ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்மளுடைய சாண்டனர் முடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்பின் பவுலர் கேப்டன்ல, அப்படி இருக்கும்போது நான் ஸ்பின்னை வச்சு முடிக்கிறேன்னு முடிச்சிட்டாரு. இப்படி தாங்க மேட்ச் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இந்தியா வெற்றி பெற்றது. அதுவும் ஆறுதல் வெற்றிலாம் இல்ல, மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா முடிந்து போற ஒரு மேட்சை மீட்டு கொடுத்தது அவங்க அணியில இருக்கக்கூடிய 2 நபர்கள். நம்முடைய அணியிலையும் அதே மாதிரி ஒரு 4 நபர்களும் நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதுல ரோஹித் சர்மா வந்து 11,000 ரன்னை சீக்கிரமாவே அடிச்சு முடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 261 இன்னிங்ஸ்ல 11,000 ரன் அடிச்ச 4வது வீரர். 221 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 11,000 ரன் அடிச்சவர் விராட் கோலி. அதே மாதிரி சச்சினும் அடிச்சிருக்காரு, கங்குலியும் அடிச்சிருக்காரு. இதுல மிக வேகமா அடிச்சவர் லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு நம்முடைய ரோஹித் சர்மா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடம் கோலி 221 இன்னிங்ஸ்ல அடிச்சாரு, இவர் 261 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா இன்னொரு சாதனையும் புரிஞ்சிருக்காரு, நம்பர் 1 கேப்டன். ஏன்னா ரிக்கி பாண்டிங் தான் அந்த இடத்துல இருந்தாரு. 138 போட்டிகள்ல 100 வெற்றிகளை பகிர்ந்திருக்கிறார். அதே மாதிரி ரிக்கி பாண்டிங்கும் 100 வெற்றிகளை சீக்கிரமாவே முடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நம்முடைய வீரர்கள் பல சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்த வர மேட்ச் நமக்கு பாகிஸ்தான் கிட்ட தான். பாகிஸ்தான் எப்படி நமக்கு குதூகலமாக இருந்ததோ வங்காளதேசமும் இனி அப்படிதான் இருக்கும். அரசியல் காரணம் தான் முழுமையா. ஏன்னா ஷேக் ஹசீனாவை இங்க வச்சிருக்கோம் சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட். அப்படி இருக்கு, இது அரசியல் சார்ந்த விஷயம். அந்த விஷயத்தினால ரசிகர்கள் ஒரு பக்கம் நாம இவங்களை ஜெயிச்சு ஆகணும், இதன் மூலமா அவங்கள தோக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து வங்காளதேச அணி வீரர்களும் சரி ரசிகர்களும் சரி எல்லாருக்குமே இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் IPL கூட அவங்களை எடுக்கல. ஆகையனாலதான் இந்த ஒரு விரோதமும். இந்த காணொலியில முழுமையா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து வரப்போகக்கூடிய பாகிஸ்தான் அணியை நாம தோற்கடிப்போமா தோற்கடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.